நடிகர் ஜெய் சென்னை 28ல ஜெய் வந்து ஒரு ஆர்டினரியான ஒரு ஆக்டரா அறிமுகமாகி அதுக்கப்புறம் தனித்து ஹீரோவா நடிக்கிற அளவுக்கு ப்ரமோஷன் ஆனாரு. ஆனா எப்பவுமே அவர் நடிக்கிற திரைப்படங்களுக்கு ப்ரமோஷன்களுக்கு அவர் வரமாட்டாரு அப்படிங்கிற ஒரு மைனஸும் அவர்கிட்ட இருந்துட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் ஜெய் வச்சு நிறைய பேர் திரைப்படங்கள் எடுத்தாங்க. அதுல கிடப்புல இருக்கிற திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஜெய் நடிச்சு ரொம்ப காலமா தயாரிப்புல இருக்கிற அர்ஜுனன் காதலி, தமிழ் செல்வனும் தனியாரஞ்சலும், புகழ், இந்த மாதிரி திரைப்படங்கள்ல புகழ் மட்டும் இப்போ வர 18ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலைமையில நடிகர் ஜெய் நிருபர்களுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு. அதுல நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் மாட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னா, அஞ்சலிக்கும் உங்களுக்கும் லவ்வாமே அப்படின்னு கேட்டதுக்கு, அஞ்சலியும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், ஆனா அது கொஞ்ச நாள்ல தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எங்க ரெண்டு பேருக்கும் உள்ள கான்டாக்ட் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பார்த்திருக்காங்க, போன் நம்பர்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரம் எங்களுடைய நட்பு காதலா கூட மாறலாம், யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திருமணம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, திருமணத்துல எல்லாம் எனக்கு அவ்வளவா உடன்பாடு இல்ல, நம்பிக்கையும் இல்ல. ஏன்னா நிறைய பேரு திருமணம் செஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே பிரிஞ்சிடுறாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் காதலர்களா இருக்கிற ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்காம ஒன்னாவே வாழறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெய். அண்ட் ரிலீஸ் ஆக போற புகழ் திரைப்படம் பத்தி கேட்டதுக்கு, எப்பவுமே ஒரு ஊர்ல கெட்டதெல்லாம் நடக்கிறத தட்டி கேட்கிற ஒருத்தவன் இருப்பான், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல தான் நான் நடிக்கிறேன். அப்படி கெட்டதெல்லாம் தட்டி கேட்கும் போது ஒரு அரசியல்வாதிக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துருது, அது எப்படி வந்து சால்வ் பண்றோம் அப்படிங்கிறது தான் படத்தோடைய கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெய். கதை கொஞ்சம் பழசா இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு புது விஷயம் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட வரப்போற படத்தை பார்க்கலாம். அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் வந்து ஏன் தற்காலிகமாக மூணு பேர் மெம்பர்ஸ், சரத்குமார் அவர்கள், ராதாரவி அண்ணன் அண்ட் வாகே சந்திரசேகர் அவர்கள், பொருளாளராக, செயலாளராக, எக்ஸ் ஆஃபீஸ் மெம்பர்ஸை வந்து ஏன் நீக்கக்கூடாது